ஹலோ வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 21 ஜூலை. நம்ம மார்க் பண்ண லெவல்ஸில் நிஃப்டி எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி வாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி நம்ம ஏடிஎம்மாக எடுத்திருந்த லெவலுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஆனால் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகலை. ஓகே, பிட்வீன் எஸ்டர்டே க்ளோஸ் அண்ட் ஹை. ஸோ ஒரு பாசிட்டிவ் ஓப்பன் தான் கொடுத்துருந்தாங்க. இந்த பாசிட்டிவ் ஓப்பன்லேருந்து ஒரு ஷார்ப் ஃபால் வந்தது. ஓகேவா, இந்த ஷார்ப் ஃபால் வந்துட்டு நம்ம ஓப்பனிங்லேயே ஏடிஎம்க்கு கீழே பிரேக் பண்ணிட்டாங்க. தென் பிஇ ரேஞ்சாக மார்க் பண்ணியிருந்தோம்ல. ஓகே, இதான் நம்மளோட பிஇ ரேஞ்ச். அதையும் பிரேக் பண்ணி கீழே போனாங்க. இங்கே ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப அகைன் பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணுவாங்க. நம்ம இப்போ நியூவாக வந்து ஒரு 3 லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த தின் பிளாக், மீடியம் பிளாக், திக் பிளாக். ஓகேவா, இது என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் டே இருக்குல்ல, ப்ரீவியஸ் டேவோட 50%. ஓகேவா, இது ப்ரீவியஸ் வீக்கு, இது ப்ரீவியஸ் மந்த்து. ஓகேவா, பொதுவாக வந்து நம்ம ஒரு சார்ட்லேயே சும்மா ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா, இது ஒரு சார்ட் வச்சுங்க, ஒரு கேண்டில் வச்சுங்க, இது ஒரு டே கேண்டில், எப்படி வேணால் கன்சிடர் பண்ணுங்கள். இது புல்லிஷ் ஆர் பியரிஷ் எது வேணா இருக்கும். ஓகே, இப்போது இதோட 50% நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா, இப்போ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா, ஓகே, இதை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நம்ம அந்த ஆல்ரெடி ஓப்பன் ரேஞ்ச் அதெல்லாம் வச்சுருக்கோம்ல, வீக்லி ரேஞ்ச். ஓகே, அதை பேஸ் பண்ணியும் இந்த லைன்ஸ் சப்போர்ட் ஆகும். ஓகே, நம்மளுக்கு ஓகே, இந்த 50% பிரேக் பண்ணி மேலே ட்ரேட் ஆச்சு. இதில் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே வந்ததுன்னா எவ்வளோ தூரம் போகுது. ஓகேவா, இந்த 50% ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக தான் இந்த 3 லைன் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கீழே சப்போர்ட் எடுத்து பி ரேஞ்ச் ஏடிஎம்மும் பிரேக் பண்ணவங்க கரெக்டாக நீங்கள் கேண்டில்ஸை விட்டுருங்க. இந்த ரெட் லைன்ஸ் பாருங்கள். ஓகேவா, இது எவ்வளோ அழகாக இங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓகேவா, இதை பிரேக் பண்ணவங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ப்ரீவியஸ் டேக்கான 50%, இது ப்ரீவியஸ் வீக்குக்கான 50%. ஓகே, இதை பிரேக் பண்ணுவாங்க அகெயின் பியூட்டிஃபுல்லாக இதை ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஓகே, பிட்வீன் இதுக்குள்ளே தான் சைட்வேஸ் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா, தென் இதை பிரேக் பண்ணவங்க மேலே போக முடியல. அகெயின் திரும்ப உள்ளே வந்து ஒரு ஃபால் ஏடிஎம் வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஏடிஎம்மில் ஒரு சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப அதே தான். ஓகே, ஒரு சைட்வேஸ், திரும்ப அதுலேருந்து ஒரு ஃபால், அகெயின் ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்தாங்க. ஓகே, ஏடிஎம்லேயே தான் இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சிஇ ரேஞ்சாக இதை ப்ளாட் பண்ணியிருந்தோம். ஓகே, இது வீக்லி மந்த்லி மிட்டு, இதையும் பிரேக் பண்ணி நம்ம சிஇ ரேஞ்சு எதை ப்ளாட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, இது எல்லாமே நம்ம ஃப்ரைடேவே ப்ளாட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேவா, இந்த அடிஷனலாக இந்த 3 லைன்ஸ் மட்டும்தான் இந்த 2 வீக்ஸ் கேப்பில் ஓகே இப்படி ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ப்ளாட் பண்ணது. ஓகேவா, இப்போ ஏடிஎம்மில் சப்போர்ட் எடுத்தவங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம சிஇ ரேஞ்சை போய் பியூட்டிஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இதே நம்ம அவங்க ஆட்டோமேட்டிக் சார்ட்டில் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, இது நம்ம ஆட்டோமேட்டிக் சார்ட்டு. மார்க்கெட் இதில் எப்படி ட்ரேட் ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ப்ளூ டாட் தான் நம்ம ஓப்பனிங்காக சொல்லியிருந்தோம். ஓகே, இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு இந்த ஓப்பன் ஹை ஈக்குவலாக தான் இருந்தது நமக்கு. ஓகேவா, ஓப்பன் ஹையும் ஈக்குவலாக தான் இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே, இதுலேருந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சுவாங்க. ஓகே, ப்ரீவியஸ் டே லோ. ஓகேவா, பிஇ ரேஞ்சு பிரேக் பண்ணுறாங்க, ப்ரீவியஸ் டேவை லோ பண்ணுறாங்க, கரண்ட் மந்த் லோ. ஓகேவா, அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்து டுடே லோ இங்கே க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகேவா, இங்கே க்ரியேட் பண்ணது இவங்களால மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஓகேவா, நம்ம ஃபியூச்சர்ஸையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா, உங்களுக்கு நீங்கள் இதில் இருக்கவே உங்களுக்கு புரியாது, நான் தனியாக ஒரு வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பாருங்க நம்ம பிஇ ரேஞ்சாக எதை மார்க் பண்ணியிருக்கோமோ. ஓகே, ஃபியூச்சருக்கும் அதான் நமக்கு சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிஇ ரேஞ்ச் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்காங்க பாருங்கள். நம்ம தனியாக உங்களுக்கு வர ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, மார்க்கெட் இது வரைக்கும் வந்தவங்க திரும்ப பிஇ ரேஞ்சை பிரேக் பண்ணி ஓகே ஏடிஎம்மும் பிரேக் பண்ணி நம்ம இங்கே ப்ளாட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். எஸ்டர்டே மிட். ஓகேவா, இது வீக்லி மிட்டு, இதுக்கு மேலே இருக்கிறது வந்து மந்த்லி மிட். ஓகேவா, இது உங்களுக்கு இங்கே பிரேக் என்ஹெச்னு காட்டுது, ஆக்சுவலாக அது எம்ஐடி. ஓகே, மிட் மந்த்துன்னு போட்டிருக்கேன்,
உங்களுக்கு இங்கே ஃபாண்ட் பிரேக் ஆகி காட்டுது. ஓகேவா? இதை பிரேக் பண்ணுங்கள் ஒரு லெவலும். இங்கே அதே மாதிரி இங்கே வந்து நம்ம ப்ளூ லைன் மேலே ரெட் லைன் சொன்னோம்ல, இங்கே ப்ளூ லைன் பாருங்கள். ஓகே, எங்கே ரெசிஸ்ட் ஆகிருக்குங்க. ஓகே, எஸ்டர்டே மிட்டு ப்ளஸ் அது இல்லாமல் கரண்ட் டேவோட ஓப்பன் ஹையும் இங்கே தான் இருந்திருக்கு. ஓகேவா? இங்கே பியூட்டிஃபுல்லாக ரெசிஸ்ட் ஆகி இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த லைனில் இப்போ ரெசிஸ்ட் ஆகுது. ஓகேவா? ரெசிஸ்ட் ஆனதுக்கப்புறமா மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்க்குள்ளே போயிட்டு திரும்ப இதை பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி ஒரு ஹை வைக்கிறாங்க. ஓகேவா? இந்த ஹை வைக்கிறது நம்ம சி ரேஞ்சையும் பார்க்கணும். ஓகேவா? ஃபியூச்சர் வந்து சி ரேஞ்ச் வந்து ரிஜெக்ட் ஆகி வருது. ஓகேவா? நீங்கள் இந்த ஒரே சார்ட்டை ஓகே நம்ம ஒரே இண்டிகேட்டரில் இதை பார்க்குறோம். உங்களுக்கு நீங்கள் 2 மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்னொரு மானிட்டர் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். ப்ளஸ் மார்க்கெட் இங்கே சப்போர்ட் இருந்தால் ஃபியூச்சரையும் பார்க்கணும். நம்ம ப்ரீமியம் சார்ட்டும் சொல்லியிருக்கோம். ஓகேவா? நான் உங்களுக்கு நீ 3 சார்ட்டை வச்சுமே உங்களுக்கு ஒரு டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இங்கேருந்து ஒரு ஃபால் வந்தாங்க, ஏடிஎம்மில் சப்போர்ட். ஓகேவா? ப்ரீவியஸாக பார்த்த மாதிரியே தான். ஓகே, தென் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் இன்றைக்கான ஸ்பாட் கேண்டல். ஓகேவா? நிஃப்டியோட ஸ்பாட் விவேப். ஓகேவா? அதை பிரேக் பண்ணவே இல்லை. நீங்கள் ஃபியூச்சரையும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் பாருங்கள். ஓகே, இதுதான் வீக்லி ஃபியூச்சர்ஸு. இங்கே விவேப் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு, இங்கே ஒரு இடத்துல எடுத்திருக்கு. இங்கே பிரேக் பண்ணி கீழே வந்தவங்க திரும்ப பிரேக் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து எண்ட் ஆஃப் த டே மேலே போய் தான் முடிச்சிருக்காங்க. ஓகேவா? சி ரேஞ்ச் வரைக்கும் இப்போ முடிச்சிருக்காங்க. ஓகேவா? நம்ம நேற்று ஏடிஎம்மாக எடுத்த 25,000. ஓகேவா? நம்ம நேற்று ப்ரீவியஸ் டே ஏடிஎம்மாக மார்க் பண்ணது. நீங்கள் ஐவி ரேஞ்ச் எப்படி இருந்து பாருங்கள். நீங்கள் ஓப்பனிங்க 11.5 12 அபோவ். ஓகேவா? நம்ம ப்ரீவியஸ் டே மார்க் பண்ணதை அதிகமாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓகே, ஓப்பன் பண்ணது நமக்கு ஒரு நல்ல ஃபால் வந்தாலுமே ஓகேவா இந்த 9:32. ஓகேவா? 9:15 to 9:30, 9:30 to 10 o'clock. ஓகேவா? நமக்கு ஐவி நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ப்ளஸ் மார்க்கெட் ட்ரெண்ட். ஓகேவா? மார்க்கெட் ஹை போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு சைட் வேஸ் தான் கிடச்சிருக்கு. அதோட ஐவி நமக்கு எப்போ சப்போர்ட் ஆகிருக்குன்னா 2 மணிக்கு. ஓகேவா? இங்கே பாருங்க, ஐவியும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு ஸ்பாட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த ஐவி இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்னன்றதை பார்க்கணும். ஓகேவா? இங்கே செல் பொசிஷன் எடுத்தவங்கெல்லாம் இன்றைக்கி மார்னிங் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? செல்லர்ஸ் பையர்ஸாக மாறும்போது தான் நமக்கு ஐவி. ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளாட் ஐவியில் இருக்கும்போது ஹைவி ஸ்பைக் கிடைக்குது அப்படின்னா செல்லர்ஸ் எக்ஸிட் ஆகும்போது தான். ஓகேவா? அது மார்க்கெட்டும் நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. நம்ம ஓஐலையும் அந்த சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, இது இன்றைக்கான ஓஐ. மார்னிங்கே நமக்கு ஒரு ஃப்ளாட் ஓஐ தான் இருந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு சி சைடில் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு நெகட்டிவ் 81 lakhs காட்டியிருக்கு. ஓகேவா? அது நெக்ஸ்ட்டு 1 hourல எப்படி சேஞ்ச் ஆகிருப்பாங்க. 9:30 10:30ல் ஓகே நமக்கு சிஇயில் ஓஐ குறைஞ்சிருக்கு. இங்கே புட் சைடில் பாருங்கள். ஓகே, 2,75. இப்போது நெகட்டிவ் 81 lakhsல இருந்தவங்க இப்போ பாசிட்டிவ் சேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? 1.46 crore. ஓகேவா? ஓய் டிஃப்ரெண்ட் ஆனவங்க 10:30லேருந்து ஓகே 2:30 வரைக்கும் நல்லா சஸ்டெயின் பண்ணுறாங்க. ஓகேவா? புட் சைடில் நமக்கு ஓய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது 1:30 வரைக்கும். ஓகேவா? இந்த 12:30 to 1:30ல் ஓகே இதில் மட்டும்தான் சி நமக்கு அகெயின் ஒரு கிராஜுவலாக ஓய் இன்க்ரீஸ் காட்டுறாங்க. ஓகேவா? அதுக்கு ஈக்குவலண்ட்டாக புட் சைடும் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு 1:30 2:30 கால் சைடு ஓய் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, புட் சைடில் ஃபஸ்ட் டைம் டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரெண்டுக்கு கொண்டு போகிறாங்க 1:30 to 2:30. ஓகேவா? இப்போ 2:30க்கு அப்புறம் 2:30 to 3:30 நமக்கு சி சைடு கம்ப்ளீட்டாக செல்லர்ஸ் எல்லாம் எக்ஸிட் ஆகுறாங்க. ஓகே, 2 crore ஓய் கம்மியாகுது இன்ட்ராடேல. நான் சொல்கிறது புட் சைட்லேயும் கிராஜுவலாக தான் கம்மியாகுது. ஓகேவா? இப்போ சி சைடில் சடனாக க்ளோஸ் பண்ணவே தான் நமக்கு ஐவி சி சைடில் ஸ்பைக் ஆச்சுன்னு சொன்னோம், மார்க்கெட்டும் ட்ரெண்ட் ஆகிருக்குன்னு சொன்னோம். ஓகேவா? இந்த 2:30 to 3:30 டைமில். ஓகேவா? இன் பிட்வீனில் வாங்க இதே இதை கிராஃபிக்கலாக பார்த்துடலாம். மார்னிங்கே நமக்கு சி சைடில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஓகே, ஆனால் 15 minutes நமக்கு கிராஸ் ஓவர் நடந்துச்சு. 9:15 நமக்கு புட் சைடில் ஓய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சி சைடில் ஓய் கம்மியாயிருச்சு. ஓகே, ஓப்பனிங்லேருந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இந்த பேனிக் ஓய் ரெடியூஸ் ஆனதும் ப்ளஸ் பி சைடு நமக்கு சப்போர்ட் பண்ணது தான் மார்க்கெட்
ஒரு ஃபால்லேருந்து ஒரு நல்ல ரிகவரி, ஓகேவா? அப் சைடில் ரெக்கவரி கொடுத்துருந்தாங்க. தென் கால் சைடும் நமக்கு கிராஜுவலாக ஓய் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. புட் சைடும் நமக்கு ஓய் பீக்கு போனாங்க, ஒரு ஃப்ளாட்லாகவே தான் வச்சுருந்தாங்க, ஓகேவா? பெருசாக கிராஸ் ஓவர் எதுவும் நடக்கல நெக்ஸ்ட் இதுக்கப்புறம். ஓகே, இந்த 230க்கு அப்புறம் தான் நமக்கு ஓய் சடன் ட்ராப் ஆனது தான் நமக்கு ஐவி இன்க்ரீஸ் ஆச்சு, மார்க்கெட்டிங்ஸ். ஓகே, கால் செல்லர்ஸ் வந்து பையர்ஸாக மாறுறாங்க, ஓகேவா? அதுதான் இது இண்டிகேட் பண்ணுது, ஓய் சடன் ரிடக்ஷன், ஓகேவா? ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் ஐவி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட்டும் நமக்கு மூவ் ஆகுது, ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சிஏ அடுத்த சார்ட்டை பார்க்கலாம். 25,000 கால் ஆப்ஷனு. ஓகே, மார்னிங்கே நமக்கு ஓப்பனுக்கு பிலோ, ஓகேவா? க்ளோஸ் ஆனவங்க எது வரைக்கும் வந்திருக்கான்னு பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி மார்க்கெட்டும் ஒரு இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்து போச்சு இல்லை? ஓகே, அதுக்கு தான் நம்ம சொல்கிறது ஸ்பாட்டை பார்த்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்பாட் ஒன்லி ஃபார் எக்ஸிட், ஓகேவா? இங்கே என்ன ரியாக்ஷன் கொடுத்துருப்பாரு, ஓகேவா? நம்ம ஃபியூச்சரையும் பார்க்கலாம், ப்ரீமியத்தையும் பார்க்கலாம், ஓகேவா? ஓப்பனுக்கு கீழே வந்தவங்க அழகாக பியூட்டிஃபுல்லாக இங்கே புட்டோட லோ, ஓகேவா? இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, இங்கே புட்டோட ஹை, ஓகேவா? மார்க்கெட் இன்னைக்கு 95% இதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஓகேவா? இந்த புட்டோட ஹைக்கு லோக்குள்ளே மட்டும்தான். ஒன்ஸ் இங்கே லோ தொட்டவங்க திரும்ப காலை இங்கேருந்து புட்டோட ஹைக்கு டச் பண்ணுறாங்க. இங்கே புட் ஆப்ஷன், இது ஆப்போசிட்டில் இருக்கிற கேண்டில் வந்து புட் ஆப்ஷன், ஓகே? புட் ஆப்ஷனோட ஹையை தொட்டதுக்கப்புறம் சடனாக லோ தொட வைக்காங்க, ஓகேவா? தென் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி இந்த லைனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் நடந்துட்டு இருந்தது, ஓகேவா? இவங்கள இந்த லைனுக்குள்ளேயே தான் கட்டி போட்டு வச்சுருந்தாங்க, ஓகே? நமக்கு சிஇ ஓகே நல்லா மேலே போனதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி அவங்களால ட்ரேட் பண்ண முடியல, அதனால் உடனே திரும்ப பிஇபி கிட்ட வந்தாங்க. திரும்ப பிஇபி கிட்ட ஒரு சப்போர்ட்டு ஒரு 1:30 2 o'clock கிட்ட நமக்கு பிஇபி பிரேக் பண்ணுறாங்க ஃபஸ்ட் டைம், ஓகே? பிரேக் பண்ணியிருந்தாலுமே நமக்கு இங்கே வருங்க சிஇயோட லோ ஒரு சப்போர்ட் இல்லை, இதையும் பிரேக் பண்ணியிருந்தா ரெண்டு பேரும் இந்த ஆவரேஜ் லைனில் மீட் பண்ணிவிட்டு இங்கேருந்து திரும்ப சப்போர்ட் தான் எடுத்திருப்பாங்க, இவங்க ரிஜெக்ஷன் ஆகிருப்பாங்க, ஓகே? இல்லை நமக்கு அங்கே ஸ்பாட்டில் கிராஸ் ஓவர் நடந்ததுன்னா இதே மாதிரி கிராஸ் ஓவர் இங்கே நடந்திருக்கும், ஓகேவா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இங்கே சப்போர்ட் எடுத்தவங்க திரும்ப பிஇபிக்கு மேலே போயிட்டு திரும்ப நேற்று புட்டோட க்ளோஸ் அதுலேயும் சப்போர்ட் பண்ணி திரும்ப புட்டோட ஹையில் போய் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஓகேவா? இது நமக்கு காலோட சார்ட்டு, இது அப்படியே புட்டோட சார்ட்டில் பார்த்தேன், ஓகேவா? புட்லேயும் சேம் சினாரியோ தான். நம்ம ஜஸ்ட்டு என்எஸ்சி கொடுத்த டேட்டாவை மட்டும்தான் நம்ம லைனாக இங்கே பிளாட் பண்ணியிருக்கோம், ஓகேவா? புட்டோட ஹை புட்டோட லோ, ஓகேவா? இதுக்குள்ளது மட்டும்தான் இந்த ஏடிஎம்மாக எடுத்த ரெண்டு ஸ்ட்ரைக்குமே இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஓகேவா? எய்தர் சைடு பிரேக் அவுட் கிடைக்கல, எண்ட் ஆஃப் த டே மட்டும்தான் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? புட் ஆப்ஷன் பிரேக் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷன் வந்து புட்டோட ஹை கிட்டே தான் கண்ட்ரோலில் இருந்திருக்கு, ஓகேவா? இப்போ நம்ம மேலே சொல்லியிருக்கோம்ல சப்போர்ட் எடுத்துக்கான ரீசன், ஓகே? இது வந்து நம்ம ஃபியூச்சர் சார்ட்ஸுக்கும் இந்த மாதிரி என்எஸ்சி கொடுக்குற டேட்டா வச்சு நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வரையணும், ஓகேவா? நம்ம ஏடிஎம்மாக எடுத்த லெவல்ஸை வச்சு நம்ம பிளாட் பண்ண லைன்ஸ் இது, ஓகேவா? சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3, இது சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3. மார்க்கெட் ஓப்பன் ஆகி பியூட்டிஃபுல்லாக நம்மளோட சப்போர்ட் 1ல் ஓகே லைனில் சப்போர்ட் எடுத்து பியூட்டிஃபுல்லாக இங்கே ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போயிருக்கு. திரும்ப இங்கே ஒரு ஃப்ளாட் ட்ரேடு தான், அதுவும் நம்ம விவேப்புள்ளே தான், ஓகேவா? இங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா விவேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், ஓகே? இப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோன்னா ரிஜெக்ஷன் என்ட்ரியில் நம்ம விவேப் வரைக்கும் எதிர்பார்க்கலாம், ஓகே? விவேப்பில் நமக்கு டச் ஆகுது அப்படின்னா ஒரு சப்போர்ட் என்ட்ரி ட்ரை பண்ணலாம், ஓகே? இதிலேருந்து எடுத்தவங்க நம்மளோட ரெசிஸ்டான செகண்டில் ப்ரெடிக்ட் பண்ணதில் ஃபியூச்சர்ஸை போய் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? இது வந்து நம்ம வீக்லி எக்ஸ்பைரிக்கான என்எஸ்சி டேட்டா வச்சு பிளாட் பண்ண லைன்ஸ், ஓகேவா? இதே நான் உங்களுக்கு மந்த்லிலையும் இப்போ மந்த்லி ட்ரேட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் வீக்கு அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேவா? இது எல்லாமே நம்ம வெள்ளிக்கிழமை கொடுக்குற என்எஸ்சி கொடுக்குற டேட்டா வச்சு பிளாட் பண்ணுறது, ஓகேவா? இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நம்மளோட ஓன் இண்டிகேட்டர்லாம் காட்டிட்டு வந்தேன், ஓகேவா? அதில் மேபி உங்களுக்கு நான் அதில் வந்து உங்களுக்கு ஹெட்ஜ் 1 ஓகே கம்பைன்ட் 1 கம்பைன்ட் 2 அப்படின்னு ஸ்பாட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
உங்களுக்கு இப்போ தெளிவாக நான் ஃப்யூச்சர் சார்ட்லேயும் இதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா? இதே மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்யூச்சர் சார்ட்லேயும் இந்த மாதிரி பிளாட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஃப்யூச்சரும் நமக்கு ஸ்பாட்டு, ஃப்யூச்சர், ப்ரீமியம். ஓகேவா? ஃப்யூச்சர் வந்து நம்ம வீக்லி ஃப்யூச்சரை சொல்கிறோம். ஓகே, ஆனால் இங்கே நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் மட்டும்தான் நம்மளோட ப்ரோக்கர் டெர்மினலில் கிடைக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுலேயே கூட ப்ளாட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட் வீக் அப்போது கொஞ்சம் தள்ளி இருக்கும் உங்களுக்கு. வீக் நெருங்க உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு மந்த் எண்டு கிட்ட வரும்போது ஓகேவா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பக்காவாக ஒர்க் ஆகும். ஓகே, பிகாஸ் ஆஃப் நமக்கு வீக்லி கொடுக்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபியூச்சர் ஓகே மந்த்லி ஃபியூச்சருக்கு பிளாட் பண்ணுறோம். ஓகேவா? 3 வீக்ஸ் பிஃபோர் ஆர்க்க எக்ஸ்பைரிக்கு நம்ம பிளாட் பண்ணுறதால உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மேபி அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்க்குற மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் கொஞ்சம். ஓகேவா? அதனால உங்களுக்கு சின்ன கம்மி தான். நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ இது இன்றைக்கான என்எஸ்சி டேட்டா க்ளோசிங். ஓகே, இப்போ நம்ம ஏடிஎம்மாக எடுக்கிற ப்ரைஸ் 2500. ஓகேவா? இப்போ 2500 வச்சு நம்ம நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸை பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே, 2500 ஏடிஎம்மாக பேஸ் பண்ணி சி ரேஞ்ச், பி ரேஞ்ச், பியில் ஐவி 1, சிங்கிள் ஹெட்ஜு, கம்பைன்டு ஹெட்ஜு, இதுலேயே நமக்கு ஐவி2 இருக்குது, எக்ஸ்ட்ரீம் லோ. அப்படியே அப்பர் சைடில் சி ரேஞ்ச், ஓகே, ஐவி ரேஞ்ச் 1, ஐவி ரேஞ்ச் 2, கம்பைன்டு ஹெட்ஜு, அண்ட் தென் இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட்டில் கட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இந்த 3 பிளாக் லைன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஓகே, கரண்ட் டே இன்னைக்கான 50% இது. ஓகேவா? இதை இன்றைக்கே ப்ளாட் பண்ணிட்டோம். நாளைக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது, மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த 50% மேலே ட்ரேட் ஆகுதா, இல்லை இதுக்கு கீழே ட்ரேட் ஆகுதா. ஓகே, தென் வீக்லி 50% மேலே ட்ரேட் ஆகுதா, கீழே ட்ரேட் ஆகுதா, தென் மந்த்லி. ஓகேவா? இது மூணுமே நம்ம ப்ளாட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இதையும் நீங்கள் முடிஞ்சால் ப்ளாட் பண்ணிக்கங்க. ஓகே, இது சின்ன கால்குலேஷன் தான். என்னன்றதை யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலாம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தென் ஃபியூச்சருக்கும் நம்ம இன்றைக்கி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இது நாளைக்கான பி சைடில் இது. ஓகேவா? சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3, இது ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3. ஓகேவா? ப்ராபபிலிட்டி இந்த 3 லெவல்ஸ்க்குள்ளே மட்டும் தான் ட்ரேட் ஆகும். இதை பிரேக் பண்ணும்போது ஏடிஎம் ஷிஃப்ட் நடக்கும். ஓகேவா? நம்ம ஏடிஎம் 2500 பேஸ் பண்ணி தான் இந்த லெவல்ஸை மார்க் பண்ணுறோம். ஓகேவா? ஏடிஎம் ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த லெவல்ஸ் வந்து ஒன்று பிரேக் ஆகி போகும். ஓகேவா? ஆனால் இந்த ஏடிஎம்க்கு இந்த லெவல்ஸ்க்குள்ளே தான் ட்ரேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஓகே, தென் இது நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸல் பிளாட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த டெய்லி 50% இதில் தான் உங்களுக்கு இப்போ பிளாட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஜஸ்ட் ஸ்க்ரீனை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான்லாம் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, நீங்களும் வந்து நம்பர்ஸை பார்த்து இது எப்படி வருது அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதை தான் நம்ம நாளைக்கு கரண்ட் டே இன்னைக்கு முடிஞ்ச டேவோட 50% கொடுத்துருக்கோம். ஓகே, த்ரூ அவுட் இந்த மந்த் ஃபுல்லாக நான் கேல்குலேட் பண்ணி பிளாட் பண்ணிட்டேன். ஓகே, இது வீக்லி ரேஞ்சு, மந்த்லி கீழே இருக்குது. நான் உங்களுக்கு இதை க்ளோஸாக காட்டுன்றதுக்காக அது கட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த மந்த் எண்ட் வரும்போது நீங்கள் ஃபுல் வியூவில் பார்ப்பீங்க. ஓகேவா? தென் இதை இன்னொரு இன்புட் உங்களுக்கு இங்கே ஹைலைட் ஆகல, இதை நான் கண்டிஷன் இன்னும் கொடுக்கல. ஓகேவா? மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே லோவை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. ஓகேவா? பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணணும். ஓகேவா? சஸ்டெயின் பண்ணி ஃபர்தராக பிரேக் பண்ணால் கீழே போகும். இல்லை மேலே போகுது அப்படின்னா ஓகே ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை பிரேக் பண்ணணும். ஓகேவா? இன்றைக்கி ஹை எவ்வளோ போயிருக்காங்கன்னா 2511. ஓகே, இன்னும் இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ட்ராவல் ஆகும்னு பார்த்துங்க. ப்ளஸ் நம்ம வீக்லி ரேஞ்ச் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஒரு வீக்கான ரேஞ்சாக நம்ம இந்த 300+ எதிர்பார்க்குறோம். சரியா? இப்போது நெக்ஸ்ட் டே நாளைக்கு ட்ரேடிங் இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணுதா அப்படின்னா நம்ம இந்த லோலேருந்து ஓகேவா, இந்த லோலேருந்து 3 and 4 பாயிண்ட்ஸ் எங்கே வரும் அப்படின்றத முன்கூட்டியே கணக்கிட்டு லைனை பிளாட் பண்ணி வச்சுக்கலாம்.
ஓகேவா? இப்போ மார்க்கெட் வந்து எஸ்டர்டே 50% மேலேயும் ட்ரேட் ஆகுதா, ப்ரீவியஸ் வீக் 50% மேலே ட்ரேட் ஆகுதா, அப்போது ப்ராபபிலிட்டி இந்த லோலேருந்து இந்த ஹையை, ஓகேவா? அதாவது இந்த லோலேருந்து 300 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஹை கிடைக்கும், ஓகேவா? அப்போது இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த 300 அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி அப்படின்றப்போ நம்மளோட வியூ சி சைடில் வைக்கிறது தப்பு இல்லை, ஓகேவா? ஆனால் போகாமல் இதெல்லாம் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அகெயின் கீழே வருது அப்படின்னா இப்போது இங்கே ஒரு ஹை வச்சுட்டு கீழே வந்துருக்கு, ஓகேவா? அந்த ஹை எது கண்டுபிடிச்சி அதுலேருந்து -300 பாயிண்ட், ஓகே? அதை கண்டுபிடிச்சி ஒரு லைனை பிளாட் பண்ணணும், ஓகே? அது இதுக்கு கீழே வருதா அப்படின்றத பாயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போது இந்த லோவை பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம், ஓகேவா? அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ, ஓகே? என்னோடய வீடியோஸ் அண்ட் அனலைசிஸ் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு என்னோடய எஃபர்ட், ஓகே? என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.